சிறப்பான ஐயா சத்த எந்த நாடகமே பொழந்தாப்பலான்டா இருக்கு. நீ நான் வரையில பார்த்தாங்கன்னா எதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பப்புன்னு முகர மயிர பாருன்னு அர்த்தம். எந்திரிச்சு அப்படி உட்காந்தாவல தெரியும் எதுக்கு படுத்துருக்கீங்கன்னு. ஆனால் லேடிஸ் இல்லைங்க, ஆடல் பாடல் பீஸு 20 பீஸு முறையான பீஸு அதை பார்த்து வைங்க. ஆட்டம் போட்டதே நிப்பாட்டினதே 10 மணிக்கு நிப்பாட்ட வேண்டியதே 9:36 நிப்பாட்டியாச்சா. ஒரு பீஸு அப்படி பீஸு நம்ம கூட்டத்துக்கு அம்புட்டு ஆம்பளை ஆள்தான் உட்காந்துருக்கு. ஆடல் பாடலுக்கு உட்கார ஆள் இல்லையா, நிற்கவும் இடம் இல்லையா, அப்படி இருந்துச்சு. ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் உண்மையிலே அந்த ஆடல் பாடல் இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் ஆடல் பாடல் வச்சா 5 லட்சம் ரூபா, ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா கிராமிய நிகழ்ச்சி, ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா பரமேஸ்வரி கரகாட்டம், ஆமா, அப்புறம் 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு. இல்லை இப்போ ஏற்றிட்டேன் நாங்கள் 70,000. யாராவது இழுச்சா போய் வாங்கிட்டு போவேன். முதல் நாள் இங்கே வந்திருக்க கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் 5,000 8,000 10,000 ஒரு ஆள் கூட சோட இல்லை. அதனால தான் நீங்களாம் நாடகம் பார்க்குறது இல்லைன்னா வீட்டில் பொத்திக்கிட்டு தூங்கிருப்பீங்க. உண்மையில் நல்ல கலைஞர். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம் அப்படின்னு நாடகத்தை ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைதட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி, நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எத்தனை ஊருக்கும் நாடகத்துக்கு போயிருக்கோம். இந்த வள்ளி திருமண நாடகம் ஒன்று முருகன் கோயிலுக்கு வைப்பாங்க, ஒன்று அம்மன் கோயிலுக்கு வைப்பாங்க, ஒன்று முத்தாலம்மே மாரியாத்தா மகமாயி பராசக்தி புவனேஸ்வரி ஐயனாறு ஆதிவராசக்தி காளியம்மா அமுதா அஞ்சம்மா ருக்குமணி ஊர்வசி அந்த தெய்வத்துக்கு தான் வைப்பாங்க. உண்மையிலே அந்த அந்தோணியார் பழைய அந்தோணியார் ஆலயத்து இந்த விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்து அன்புலகள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா உண்மையிலே எம்மதமும் சம்பவம் இங்கே ஊருக்கு கண்டிப்பட்டிக்கு வந்தவனாத்தான். ஏன்னா கண்டிப்பட்டி ஏதாவது சண்டைனா ஆளுங்க பேசுவா, உன்னை கண்டிப்பட்டி காலி தாண்டி கேட்கும் எடுவச்சு உன்னை பற்றி தெரிய முடி அப்படின்னு. உண்மையிலே அந்த ஊர்லேயும் அந்த பழைய அந்தோணியார் கோயிலுக்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த உண்மையில் நாளை காலையிலே இங்கே நாடகம் அந்தோணியார் நாடகம், நாளை காலையிலேயே அந்தோணியார் கோயில் புதுக்கோட்டையில் மகா கும்பாபிஷேகாலுக்கு திறப்பு விழா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த அந்தோணியாரை வணங்கி கலைப்பணியை துவங்கும். ஏன்னா அந்தோணியார் திடீர்னு கருப்பேங்காலி எல்லா தெய்வமும் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயனாரை வணங்க. ஐயா கொஞ்சம் வாலுமி எக்கோ மட்டும் வைங்க, அருமையாக இருக்குது மைக்கு, அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா நீ குறைச்சி வச்சு போடாம. ஹலோ ஹலோ ஏற்றி வச்ச மெழுகு ஏத்தி வச்சே மெழுகு வத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி பாட வந்தேன் உம்மை பத்தி பிறந்ததம்மா எந்தன் புத்தி மெழுகு ஒளியில் பார்த்தேன் அம்மா உன் முகத்தை ஏழை இந்த ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்து ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா ஏற்றி வச்சே மெழுகு வத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி ஆட வந்தேன் உம்மை பத்தி பிறந்ததம்மா எந்த புத்தி மெழுகு ஒளியில் பார்த்தேன் அம்மா முகத்தே ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம் ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம் வரத்தே. அந்தோணியார் கோவிலில் கிளம்பிட்ட பயணத்தை எழிலாதரித்தோம் அம்மா மேல கவனத்தை. அந்தோணியார் கோவிலில் கிளம்பிட்ட பயணத்தை இனிதான் செலுத்திட்டோம் அம்மா மேல கவனத்தை. வந்துட்ட நெருங்கி வந்துட்டான் காளையார் கோயில் பக்கத்துல வந்துட்டான் நெருங்கி வந்துட்ட நெருங்கி வந்துட்டான் காளையார் கோயில் பக்கம்பு வந்த அந்தோணியாரே வாழ வைப்பவரே அந்தோணியாரே எங்களை எல்லாம் வாழ வைப்பவரே ஏத்தி வச்சே மெழுகு வத்தி எரியதம்மா உண்மை சுத்தி
வரம் தந்திடுவார் கண்டிப்பட்டி ஐயனா கெட்ட வரம் தந்திடுவார் கண்டுபட்டி அந்தோணியார் எங்களையும் வாழ வச்சு பார்த்திடுவார் அந்தோணியார் கெட்ட வரம் தந்திடுவார் கண்டிப்பட்டி அந்தோணியார் கெட்ட வரம் தந்திடுவார் கண்டிப்பட்டி அந்தோணியார் எங்களையும் வாழ வைப்பார் நினைத்ததையும் தீர்த்து வைப்பார் எங்களையும் வாழ வைப்பார் இறைவேற்றிடுவார் அந்தோணியாரையா எங்களை வாழ வைத்து வீப்பாரையா ஏத்தி வச்சு மெழுகுவத் எரியுதம்மா உன்னை சுத்தி ஆட வந்தேன் உம்மை பத்தி பிறந்ததம்மா என்ற புத்தி கெட்டவரம் தந்திடுவார் அந்தோணியா தானம்மா கெட்டவரம் தந்திடுவார் அந்தோணியா தானம்மா அனுதினமும் நினைத்து வாழ்ந்திடுவோம் பாரம்மா கெட்டவரம் தந்திடுவார் அந்தோணியா தானம்மா அனுதினம் நினைத்து வாழ்ந்திடுவோம் பாரம்மா கண்டிப்பட்டில் இருக்கின்ற பழைய அந்தோணியாரே கண்டிப்பட்டியில் இருக்கின்ற பழைய அந்தோணியா மகிமை புரிவாயா அந்தோணியார் மகிமை புரிவாயா ஏத்தி வத்தே மெழுகு வச்சு எரியுதம்மா உன்னை சுத்தி ஆட வந்தோம் உம்மை பத்தி பிறந்ததம்மா எந்த புத்தி மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா உன்முகத்தே ஏழை சிறுவனுக்கு கொடுத்தேனம்மா அல்லவர் ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம்மா அல்லவர் ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடம் நல்ல வரத்தே பலே கைதட்டின அத்தனை அன்பு உலகம் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா நம்ம வந்து திடீர்னு நோட்டீஸை பார்த்து திடீர்னு வர்ற பாட்டு நம்ம அந்த பாட்டுமா இருக்கா நம்ம பாட்டு தனி பாட்டாக இருக்கும் உண்மையில் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் மிக சிறப்பாக நடைபெறும் ஒரு பாடல் முடிஞ்சோன்னா நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினாத்தான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த பனி நேரம் சூடுலாம் குளிர்லாம் ஓடும் அதுக்கு தான் கைதட்டி சொல்லுங்க கைதட்டினா ப்ரெஷர் குறையுதான் ப்ரெஷர் இல்லை ப்ரெஷர் மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரன்னு கால் சூ வரைக்கணும் ஆமாம் இப்படி தான் வச்சுருந்தா இது கை மரன்னு இருக்கும் உட்காந்தே கால் மரம் இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்கிறது எதுக்கு ஊரில் காப்பு கட்டி